ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ச் நார்மல் வாட்ச்லாம் நம்ம கலர் கலராக வார் மாற்றி போட்டிருப்போம். நம்ம அதே இது இப்போ பீட் பிரேஸ்லெட்டில் எப்படி கலர் கலராக போடுறதுன்னு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து கியர் ஒயர் எடுத்திருக்கேன். வந்து உங்களுக்கு தேவையான கலர் பீட் எடுத்துக்கோங்க. இந்த கியர் ஒயரில் வந்து ஒரு கியர் லாக் போட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹூக் ஒன்று போட்டு நம்ம கியர் லாக்குக்குள்ளே இந்த கியர் ஒயரை உள்ளே விட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். கியர் லாக்கை அந்த கியர் லாக்குக்குள்ளேயே மணி உள்ளே விட்டுட்டு நம்ம இழுத்தோம்னா அந்த பீடு வந்து லாக்குக்கு மேலே போகிற மாதிரி நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நம்ம ப்ளேயர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம ஹூக் வந்து லாக் ஆகிடும். அப்புறம் அங்கேருந்து நகலாது ஹூக் வந்து. இப்போ இந்த நல்லா நான் எப்படி காமிக்கிறேனோ அதே நல்லா மேலே ஏற்றி விட்டுட்டு லாக் பண்ணிக்கோங்க. ப்ளேயரை வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இழுத்து பார்த்தாலுமே அந்த இடத்துலேருந்து ஹூக் வந்து நவலாது, நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு தேவையான அளவு கியர் ஒயர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வந்து நம்ம என்ன கலர் பீட் வேணுமோ அந்த கலர் பீடை வந்து கோர்க்க ஆரம்பிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்கை ப்ளூ கலர் ஜெல்லி பீட் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு தேவையான அளவு கோர்த்துக்கோங்க. இந்த கோர்த்துட்டு நம்ம கடைசி அந்த சைடு எப்படி கியர் லாக் போட்டு ஒரு ஹூக் போட்டு லாக் பண்ணமோ அதே இந்த சைடும் நம்ம வந்து ஒரு கியர் லாக் போட்டு ஹூக் போட்டு நம்ம லாக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீடு பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு இடையில வந்து நம்ம வந்து வாட்ச் மட்டும் வச்சோம்னா நமக்கு பிரேஸ்லெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம அங்கே எப்படி ரெண்டையும் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் கியர் லாக்குக்குள்ளே திருப்பி வயரை விட்டு வெளியே எடுத்து அந்த கியர் லாக் வந்து லாக்குக்கிட்ட வந்தோடனே கரெக்டாக அந்த கியர் லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு லாக் ஆகிக்கும். அவ்வளோ சீக்கிரம் அவராது, இது அல்லாது இந்த கியர் ஒயர் வந்து. அதுக்கு தான் கியர் ஒயரில் வந்து செய்கிறது. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து லாக் பண்ணி விட்டு மிச்ச கியர் ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து அந்த பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிட்டு, இதில் வந்து அடுத்து வந்து நம்ம வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு என்ன மாதிரி வாட்ச் டயல் தேவையோ அதை வந்து இடையில வந்து வச்சு நம்ம இந்த சைடு ஹூக்கும் அந்த சைடு ஹூக்கும் இருக்குல்ல, அதில் வந்து அந்த ஹோலில் வாட்சில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அந்த ஹோலில் மாட்டிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிட்டு. நீங்கள் ஜம்ப்ரிங் போட்டு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை டேரெக்டாக அந்த ஹோல்லே மாட்டினாலும் மாட்டிக்கலாம். நீங்கள் அந்த ஜம்ப்ரிங் போட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்டெண்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் ஜம்ப்ரிங் போட்டு சேர்த்து பார்த்தேன், அது ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் திருப்பி ஜம்ப்ரிங்கை நான் கழட்டிட்டு அந்த வாட்சோட ஹோல்லே நான் வந்து ஹூக்கை வந்து மாட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர்லலாம் நீங்கள் ஜெல்லி பீடை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து வியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வாட்ச் வேணுன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.